ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். சோயா அதாங்க மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சோயா 65 சிக்கன் 65 டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இந்த சோயா 65 ரெசிபி இதில் 2-in-1 ரெசிபி செய்ய போகிறேன். 65 செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு சூப்பரான வேறு ஒரு ரெசிபியாகவும் ஆக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சோயா 65 கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மினி சோயாவில் செய்ய போகிறோம். இது நீங்கள் வெஜிடபிள் ரைஸ், வெரைட்டி ரைஸ், தேங்காய்பால் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக செய்யலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு இந்த குட்டி குட்டி சோயா எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சோயா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சோயா ரெண்டையும் ஒன்றா போட்டு கூட இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான தண்ணியில் நீங்கள் சோயாவை போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் அது வெந்துடும். அவ்வளோதாங்க, இப்போது வெந்துருச்சு. இதை தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 65 செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஆச்சி சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது 10 ருபீஸில் கூட கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவு இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கின அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளோட 65. அதனால் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசாலா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். இதில் தண்ணி நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வடிக்க போகிறோம். கையிலே வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சோயா உடஞ்சிடும். அதனால் நான் ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி நல்லா கீழே இறங்கி வந்துடும். ஓரளவு தண்ணி வடிஞ்சதுன்னா போதும். ரொம்ப தண்ணி வடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு சோயா. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவில் சோயாவை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்திருந்த மசாலா குவான்டிட்டி நம்மளோட சோயா குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நல்லா பைண்ட் ஆகிருக்கு. இப்போது இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துற போகிறோம். முட்டை அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது 65ஓட டேஸ்ட் இன்னும் சூப்பராக வருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்னடா தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போது நான் ஒரு 1 ஹவர் சோயா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் நுரை வர ஆரம்பிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இல்லை கரண்டியில் எடுத்து நீங்கள் இதை எண்ணெயில் சேர்த்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா இதை டீப் ஃப்ரை ஆக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆன சோயா 65 செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர்லேயே தெரியுதா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் ஒரு வடிகட்டியில் வச்சிடுறேன். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா அந்த சோயா எவ்வளோ நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லிலே தெரியுது. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த வடிகட்டியில் எடுத்து வச்சுருந்ததை ஒரு டிஷ்யூ இல்லைன்னா அப்சர்விங் பேப்பரில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் ஃபஸ்ட்டு ட்ரை ஆகணும். அவ்வளோதாங்க. இது கூட ஒரு கிறிஸ்பியாக நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மிளகா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட ஒரு அடிஷ்னலான இன்னொரு ரெசிபி சொல்கிறேன். இதிலேருந்து எப்படி பண்ணலான்னு வாங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 65 செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பூண்டு, நீல வாக்கில் நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு சோயா சாஸ் எடுத்திருக்கேன்.
ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்படாது, நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸில் உப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உப்பு தேவைப்படாது. இப்போ இது கூட நம்ம 65 பண்ணி வச்சுருக்க சோயாவை சேர்த்துடலாம். இது செய்யும்போது ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. லைட்டாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சாஸ் எல்லாம் சோயாவில் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, 10 நிமிஷம் போதும். சாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த சோயாவை சேர்த்துடணும், இல்லைனா சாஸ் ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த சாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்தளவு சோயா சேர்க்கணுமோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட சில்லி சோயா ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 ரெசிபீஸ் நம்ம செஞ்சிடலாம். சோயா 65, சில்லி சோயா. சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சோயா 65ஓட டேஸ்ட்டு. சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும் இந்த சில்லி சோயாவோட டேஸ்ட்டு. வெஜிடேரியனாக இருக்கவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா இது பக்கா வெஜிடேரியன் தாங்க. பார்க்கவே எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்கள், இந்த சாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருந்தது. இதே மாதிரி நீங்களும் சோயா 65யும் சோயா சில்லியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.